அழுதால் உன்னை பெறலாமே என்று மனமுருகி பாடி சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார் மாணிக்கவாசகர். பாண்டிய அரசனின் அமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். அரிமர்தன பாண்டியன் இவரை பெரும் பொருள் கொடுத்து குதிரைகள் வாங்கி வர அனுப்பினார். திருப்பெருந்துறை வந்தபோது குருந்த மரத்தடியில் சிவபெருமான் குறுவடிவில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவருடைய ஞான ஒளியில் கவரப்பட்ட மாணிக்கவாசகர் உலக மாயையை விட்டு சிவபெருமானையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். அவர் அரசனுக்காக கொண்டு வந்த பணத்தை சிவபெருமானின் ஆலய திருப்பணிக்காக பயன்படுத்தினார். இவருடைய பக்தி பாடல்கள் மாணிக்கம் போல் இருந்ததால் சிவபெருமானே இவரை மாணிக்க வாசகர் என்று அழைக்கச் செய்தார். நரியை பரியாக்கிய அற்புதத்தை ஈசன் இவருக்காக செய்தார். அவர் அரசனிடமிருந்து வாங்கிய குதிரைகளுக்காக சிவபெருமான் பிட்டு மண் சுமந்தார். வைகை ஆற்றில் வெள்ளம் வரச் செய்து அதன் மூலம் அரசனுக்கு பாடம் கற்பித்தார். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இறைவனின் கருணை பெருக்கையும் தன் மீது இறைவன் காட்டிய அன்பையும் பாடியுள்ளார். அவருடைய உருக்கமான பாடல்கள் பாமர மக்களுக்கும் எளிதாக இறைவனை அடைய வழிகாட்டின. இறுதி வரையில் சிவபெருமானின் அருளை மட்டுமே வேண்டி இறுதியில் சிதம்பரத்தில் ஜோதியுடன் கலந்தார். Download ShareChat.